2026ல யார் ஆட்சி அமைக்க போறான்னு நினைக்கிறீங்க? சார் ஸ்டாலின் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டாலின் டிஎம்கேவா? டிஎம்கே அவர் எல்லாத்தையும் இலவச பஸ் அது இதுன்னு விட்டுருக்காரு. பெண்களுக்கு நல்லா செலவு செய்யறாரு. ரெண்டாவது எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்குறாரு. அவர் தான் வருவார், மீண்டும் மீண்டும் அவர் தான் வருவார். இப்பெல்லாம் டிவிக்கே சொல்லிட்டு இருக்காங்களே, இப்போ ஃபேமிலியே டிவிக்கே தான் ஓட்டு போடும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நான் பேட்டி எடுத்தோம். டிவிக்கு வராதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், அது வர மறுபடியும் 2026 அவர் தான் வராது. 2026ல டிஎம்கே தான். டிஎம்கே ஆட்சியில் பெண்களுக்குலாம் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அது எதிர்கட்சிக்காரர் எல்லாம் சொல்லுவாங்க சார், அதுதான் சகஜ அரசியல். அவங்க ஆட்சி அமைக்கிறதா சும்மா சொல்லுவாங்க அப்படின்றீங்களா? எதிர்கட்சிக்காரர் அவங்க சொல்லுவாங்க. மீண்டும் இவர் தான் ஆட்சி வரும். டிஎம்கே தான் ஆட்சி வராங்க. இப்போ ஏடிஎம்கே டிவிக்கெல்லாம் வரது வாய்ப்பு இல்லை. எதிர்கட்சி தலைவரா யார் வருவான்னு நினைக்கிறீங்க? எதிர்கட்சி தலைவர் 2 பேர் இருக்கிறாங்க, வர முடியாது. இவர் தான் முன்னாடி இருக்கிறாரு. ஆட்சியில் தான் வருவார். மீண்டும் ஆட்சியில் இவர் தான் வருவார். டிஎம்கே தான். டிஎம்கே தவிர வேற ஏதாவது அவர் பீட் பண்ணதுக்கு ஏதாவது டிஎம்கே பக்கத்துல வர மாதிரி அதாவது எதிர்கட்சி தலைவரா யார் வருவான்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப டிவிகே விஜய் கட்சியா இல்ல ஏடிஎம்கே வருவான்னு நினைக்கிறீங்களா? இது ஏடிஎம்கே வராது, இது திமுக தான் சார் வரும். திமுக தான். பெண்கள் எதிர்கட்சி தலைவர் பெண்கள் ஓட்டு இருக்குது, ஏழை ஓட்டு இருக்குது. பெண்களுக்கு ஓட்டு, ஏழை ஓட்டு, டிஎம்கே தான் இருக்கு. பணக்கார ஓட்டு திமுக இருக்குது. எல்லாருக்கும் எல்லாமே டிஎம்கே தான் இருக்குது. எதிர்கட்சி சொல்லுவாங்க போய்ப்பாங்க, ஆனா வர முடியாது, போட்டி. ஓகே ஓகே, தேங்க்யூ. 2026ல யார் ஆட்சி அமைப்பான்னு நினைக்கிறீங்க? 2026ல தளபதி தான் எப்பயுமே. இது முன்னாடி நேற்று பேசுனதுல டிஎம்கேவா டிவிகேவான்னு சொல்லி பேசியிருக்காங்க. கண்டிப்பா நான் டிவிகே தான் ஜெயிக்கும். டிவி கேட்டா அந்த நிர்வாக திறமை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் சின்ன சின்ன பசங்க இப்ப டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி கூட்டணி கட்சி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவர் சிங்கிளா எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவார் நீங்க நினைக்கிறீங்களா? சின்ன பசங்க சின்ன இளைஞர்கள்லாம் அதுல இருக்கிறதுனாலதான் நல்லபடியா ஆட்சி போகுங்கிறதே எங்களோட கருத்து. எங்களோட சப்போர்ட் டிவிகேக்கு தான். இப்ப எதிர்கட்சி தலைவர்களும் சரி, இப்ப விஜய் மேல விமர்சனம் வைக்கிறவங்களும் சரி, அவங்க என்ன சொல்லலாம்னா, இப்ப விஜயோட புதுப்படம் வரப்ப அதை 2000 3000 டிக்கெட் வாங்கி அதிகமா செயல்பட்டது இவங்க தான். இவங்க அரசியலுக்கு வந்தா இவங்க எப்படி ஒரு நல்ல ஒரு ஊழல் இல்லாத ஆட்சி எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு. அது தலைவர் அவரு ஆட்சி அமைச்சாருன்னா அவரு சொல்றதுதான் இனிமேல் நடக்கும். இந்த பணத்துக்காக சில பேர் பண்றது லோக்கல் பீப்புள்ஸ். அவங்க பணத்துக்காக டிக்கெட் வாங்கி ஒரு 5-10 கூட வச்சு அவங்க விற்கிறாங்க. அதுக்காக ஆட்சியே தப்பா இருக்குங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. கண்டிப்பா அவர் வந்தாருன்னா மாற்றங்கள் நிறைய ஏற்படும். விஜய் விஜய் கிட்ட எதிர்பார்க்கிற ஏதாவது ஒரு மாற்றம் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. விஜய் இது பண்ணா நல்லா இருக்கும்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஊழல் எதுவுமே இருக்காதுன்னு நாங்க நம்புறோம். பெண்கள் சைட்ல இருந்து என்ன கோரிக்கை கேக்குறாங்கன்னா, பெண்கள் பாதுகாப்பு தான் முக்கியம் அப்படின்னா, ஆண்கள் சைட்ல இருந்து நீங்க என்ன கோரிக்கை கேக்குறீங்க? விஜய் ஆண்கள் சரியா நடந்துகிட்டா இது வெளியில நடக்கிறது, இதுக்கும் தளபதிக்கு சம்பந்தம் இல்ல. ஆண்கள் சரியா நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்ப பெண்கள் என்ன சொல்லலாம், பெண்கள் அண்ணன் வந்தா அண்ணன் எங்களுக்காக இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க, பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னா. இப்ப நீங்க ஆண்கள் சைட்ல இருந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை எதனா வைங்க. ஆண்கள் சைட்ல இருந்து நமக்கு எந்த கோரிக்கை? ஏதாவது ஒரு மாற்றம் அண்ணன் வந்தா இது மாதிரி மாறணும் அப்படின்னு நான் வந்தா அதெல்லாம் ஐடியா இல்ல. இனிமேல தான் நீங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் ஐடியா வரும். ஓகே இப்ப 2026ல தளபதி தான். டிஎம்கே விஜய் பீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்ல, கண்டிப்பா வாய்ப்பு இல்ல. அவங்க தனித்து நின்னாங்கன்னா சுத்தமா வாய்ப்பு இல்ல. கூட்டணி கட்சி இருக்கிறதுனால ஏதோ பாதியாவது ஒரு பக்கமாவது வர வாய்ப்பு இருக்கு. கூட்டணி கட்சி இல்லாம நின்னாங்கன்னா சுத்தமா வர மாட்டாங்க. 2026ல முதல்வர் விஜய், எதிர்கட்சி தலைவர் டிஎம்கேவா? கண்டிப்பா டிஎம்கே.